ஃபிட்னஸ் ஃபர்ஸ்ட் சேனல் அனுப்பணும் இருக்கா தோழர்? காலை வணக்கம். வீடியோவோட ஒரே நாள் தான் தோழர். ஐயோ பாருங்க, மாதரம் பால் பண்ணேன், 8 மணிக்கு வந்தேன், மணி 11 ஆச்சு. சின்ன ஆர்டராது வந்துடும் சரி எப்படியாவது. ஆனால் சனிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆர்டர் வந்தாலும் எடுத்துருவோம் தோழர். ஒரு ஆர்டர் விட மாட்டேன். என்னடா அது நிற்கிறேன் ரொம்ப நேரமாக நிற்கிறேன், வெறுத்து போச்சு. நிழல் இருந்தது, அப்படி நிழல் இருந்தது, வெயில் சும்மா வருது, அந்த அளவுக்கு வெயில் வந்துச்சு. தெரியல சனிக்கிழமை என்னன்னு தெரியல, இவ்வளோ டவுனாக இருக்குது, அதிசயமா இருக்குது. அது மாதம் ஸ்டார்டிங்னா சனிக்கிழமை நல்லா ஆர்டர் வரும். என்னமோ சரி விடுங்க, அது என்ன வருது வரல அதை பற்றி நம்ம ஃபீல் பண்ணி என்ன பண்ணுவேன். சரி தோழர், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் ஃபிசிக்கலாக நான் சில விஷயங்களில் காட்டுறேன் தோழர். அதாவது பைக் டாக்ஸி ஓட்டுறதுனால எவ்வளோ செலவாகும் இந்த ஸ்பேர் பார்ட்ஸில், இது அடுத்தது பார்த்தீங்கன்னா டெலிவரி ஜாப் ஓடுறதுனால எந்தெந்த செலவு வரும் அதே ஸ்பேர் பார்ட்ஸில் அப்படின்னு நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னால் தோழர் ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் நான் ஒரு 6 மாதமாக வீடியோ போடாமல் இருந்தேன்ல, அதுக்கு காரணம் என்னென்னா தோழர், நான் வந்து 1800 2000 போர்ட்டல் எடுத்துக்கிட்டு இருந்தேன். அது வீடியோ போகிறதுக்கான எனக்கு டைமே சுத்தமாக கிடைக்கல. அப்படி வெறித்தனமாக எடுத்தேன். எதை வச்சு அப்படி சொல்கிறேன் அப்படி பார்த்தீங்கன்னா, எப்படி 2000 எடுத்தேன் அப்படின்ற விஷயத்த நான் சொல்லிடுறேன் சரிங்களா. இப்போ அதை எடுக்கவே முடிய மாட்டேங்குது. நான் என்ன பண்ணுவேன் அப்படி பார்த்தீங்கன்னா, வர்ற ஆர்டர் எல்லாத்தையும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோ கிளிக்கரு போட்டு மொபைலில் குத்துறதுலாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். ஒரே ஒரு டெக்னாலஜி சிஸ்டம் தான். ஏன்னா நான் வந்து ஒன்று கிரியேட் பண்ணி ட்ரை பண்ணேன் இந்த டெலிவரி ஜாபுக்காக. நானே சொந்தமாக ட்ரை பண்ணேன். ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் போய்ட்டு ஒரு சில வேலைகள்லாம் பண்ணி நான் அந்த ஆர்டர் எடுப்பேன். என்னதான் நீங்கள் ஆப்பில் ஆட்டோ கிளிக்கரை போட்டு குத்துனாலும், இல்லை நீங்கள் மொபைலில் போட்டு குத்துனாலும் அவங்க எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் எடுத்துருவேன். என்ன மாதிரி ஆர்டர் நான் எடுப்பேன் பார்த்தீங்கன்னா, 10 ஆர்டர் தான் எடுப்பேன். மேக்ஸிமம் 10 ஆர்டர் தான் நான் எடுக்கிற மாதிரி இருக்கும். எல்லாமே பார்த்தீங்கன்னா 200 ஆர்டரு, இல்லைனா பார்த்தீங்கன்னா 250 ஆர்டர் தான். குறைஞ்சபட்சம் 200 கம்மியான ஆர்டர் நான் எடுக்கவே மாட்டேன். 250 ஆர்டர் எடுப்பேன், 300 ஆர்டர் எடுப்பேன், சில டைம் பார்த்தீங்கன்னா 600 ஆர்டர்லாம் நான் எடுத்துருவேன். ஸோ நான் எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மத்தியானம் 12-1 மணிக்கெலாம் 1000 எடுத்து முடிச்சிடுவேன். சாப்பிட்டுட்டு நேராக பீச் சைடில், இப்போ நான் பீச் சைடு தான் அதிகமாக அந்த சைட்லாம் போகிற மாதிரி இருக்கும், அங்கே போய் படுத்து தூங்கிவேன். 1 மணி 1:30 மணிக்கு நான் எந்திரிப்பேன், 2 மணிக்கு எந்திரிப்பேன். சாப்பிட்டுட்டு அங்கே ஃபாஸ்ட் ஃபுட்டு சிக்கன் 65 ரைஸ் இருக்குல்ல, சிக்கன் ரைஸ் இருக்குல்ல, சாப்பிட்டுருவேன். சாப்பிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் எடுக்க ஆரம்பிப்பேன். கரெக்டாக ரிச்சி சீட்டை தான் அது கூட்டு போய் விடும். என்னதான் நீங்கள் மெரினா பீச்சில் போய் உட்காந்தாலும் ரிச்சி சீட்டில் தான் கொண்டு போய் விடும். ஸோ நான் நாசுக்காக பார்த்தீங்கன்னா அங்கே ரிச்சி சீட்டில் போகும்போது பார்த்தீங்கன்னா 300 ஆர்டர் இல்லை 400 ஆர்டர் தான் அதிகமாக எடுப்பேன். எடுத்துட்டேன்னு வைங்களேன், ஈவினிங் 5-6 மணிக்குள்ள இன்னொரு 1000 ரூபா அசால்ட்டாக எடுத்துடுவேன். 4 மணிக்கெலாம் முடிஞ்சிடும் தோழர். ஓப்பனாக சொல்ல போனால் 4 மணிக்கெலாம் வேலை முடிஞ்சிடும் தோழர், 4-4:30. ஸோ குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா இந்த 6 மாதத்தில் நான் ஒரு 3-4 மாதத்தில் நான் டெய்லியும் 2000 அசால்ட்டாக எடுத்துருந்தேன். சும்மா லூசுக்கு மாதிரி பேசாதேன்னு சொல்கிறது புரியுது, சத்தியமாக சொல்கிறேன், ஈஸியாக எடுப்பேன். வெறும் 200 ஆர்டரு, 10 ஆர்டர் எடுத்தாலே போதும் அப்படின்ற கான்செப்டோட வேலை செஞ்சேன். இப்போ 100 ஆர்டர் மேலே வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கா, முடிய மாட்டேங்குது எடுக்கிறதுக்கு. போங்கப்பா. சரி, இதுதான் தோழர் என்னோட ட்ரிக்கு. நான் 2000 வந்து இப்படி தான் எடுத்துகிட்டு இருந்தேன். என்ன ஸ்கிப் அதிகமாக பண்ணோம்னா நம்மளை இது பண்ணி விட்ருவாங்க, ஐடி சஸ்பெண்ட் பண்ணி விட்ருவாங்க. 40 நிமிஷம் இல்லை 80 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா இதாகிடும், ஐடி சஸ்பெண்ட் ஆகிடும். அந்த டைமில் பீச்சுக்கு போயிடுது, பீச் சைடு பார்க்கு அந்த மாதிரி. அண்ணா நகர் சைடு போய்ட்டுனா அண்ணா நகர் பார்க்குக்கு போய்ட்டு அங்கே போய் ரெஸ்ட் எடுக்குது. ஸோ ஒவ்வொரு ஏரியாவையெல்லாம் மரத்துக்கடியில் போய்ட்டு அந்த மாதிரி உட்காந்துட்டு இது மாதிரி உட்காந்துட்டு கடையில் போட வேண்டியது. ஸோ இந்த மாதிரி தான் நான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இப்படி தான் சம்பாதிச்சுட்டு இருந்தேன். ஸோ இது ஈஸியாக. அப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா அந்த இது வந்துச்சு பார்த்தீங்களா, இதுக்கு முன்னாடி இப்போ இருக்கிறதுக்கு முன்னால் ப்ரைம் ப்ளஸ்ன்னு வந்துட்டு இருக்கு. இதுக்கு முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீக்லி வந்து பார்த்தீங்கன்னா பெர்சன்டேஜ்னு சொல்லிட்டு வந்தது. அது வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் நான் கொஞ்சம் விஷயங்கள் ஈஸியான விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா திங்கள்லேருந்து வியாழன் வெள்ளிக்கிழமை வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அசால்ட்டாக நான் வந்து ஆர்டர் எடுத்துகிட்டு இருப்பேன். கொஞ்சம் ஈஸியாக டஃபஸ்ட் ஆர்டர்ஸ், அதாவது பெரிய பெரிய ஆர்டர் எடுத்துருப்பேன். வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த பெர்சன்டேஜ் எடுத்துக்காத சின்ன சின்ன ஆர்டர்ஸ் எல்லாத்தையும் முடிச்சு அந்த பெர்சன்டேஜ் கொண்டு வருவேன். இது ஒரு கதை, இது வேறு. ஆனால் அந்த 3-4 மாதம் வந்து பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக 2000 எடுத்ததுக்கு காரணம் என்னென்னா, இதுதான் என் மைண்ட் செட். வந்து 10 ஆர்டர் இன்னைக்கு எடுக்கணும், சரியா, எவ்வளோ மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல, 10 ஆர்டர் எடுக்கணும், 200 ஆர்டர் எடுத்தே ஆகணும். 200 ஆர்டருக்கு 1 ரூபா கம்மியாக இருந்தால் கூட நான் எடுக்க மாட்டேன். அதுக்காக 199 ரூபா எடுக்க மாட்டேன்ல, ஒரு 160, 170, 150 அப்படியே வந்தால் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவேன். 180, 190, 200 இந்த ரேஞ்சில் வந்தால் எடுத்துடுவேன். ஸோ இதுதான் என் மைண்ட் செட். இப்படி தான் நான் எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ அது இல்லை தோழர், இப்போ அதுக்கு வேலையே இல்லை. 150 ரூபாய்க்கு மேலே ஆர்டரே வரமாட்டேங்குது, 100 ரூபா மேலே ஆர்டரே வரமாட்டேங்குது. நான் 150 ரூபா போகிறது வந்தால் நல்லா இருக்கும்.
என் போட்ட தலைவன் என்னடானா இப்படி பண்ணிவிட்டான். சரி விடுங்க பார்ப்போம். அது என்ன அவங்க என்ன கொடுக்க மாட்டேன் சொல்றாங்க, அவங்களாம் கொடுக்க தான் செய்றாங்க. என்ன சின்ன அதிகமா வந்துருச்சு, ரேட்டு கம்மி பண்ணிட்டாங்க, மற்றபடி வேற ஒன்று. ஓகே ரைட்டு. இப்போ நம்ம அந்த இதுக்கு போவோம். நம்ம வண்டி நம்ம பைக் டாக்ஸி அண்ட் டெலிவரி ஜாப் இருக்குல்ல தோழர், இந்த பைக் டாக்ஸி டெலிவரி ஜாப்ல நான் இதை பற்றி ஓரளவு சொல்லிட்டு இருக்கிறேன். இது வந்து நான் பிசிக்கலாவே உங்களுக்கு நான் காட்ட போறேன். பைக் டாக்ஸி ஓட்டுறதுனால என்ன செலவு இருக்கு, என்னென்ன இது வந்து பாத்தீங்கன்னா தேய்மானம் வந்து அதிகமாகும். அடுத்தா பாத்தீங்கன்னா டெலிவரி ஜாப்னால என்னென்ன தேய்மானம் எந்த இதுல இருக்கு, எந்தெந்த பார்ட்ஸ்ல அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட்ல இருந்தே நம்ம ஆக்சிலேட்டர் இருந்து வருவோம் தோழர். ஆக்சிலேட்டரை இது பாருங்க, ஆக்சிலேட்டர் இருக்குல்ல, ஆக்சிலேட்டர் பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த மாதிரி முறுக்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் நான் முறுக்கி காட்டுறேன். இப்போ நான் முறுக்கின லைட்டாக தானே முறுக்கினேன். இது வந்து எதுக்கு அப்படி பார்த்தீங்கன்னா டெலிவரி ஜாப்புக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைக்கில் நான் மட்டும் தான் உட்காந்துருப்பேன். நானே ராஜா நானே மந்திரின்ற மாதிரி அசால்ட்டாக ஸ்மூத்தாக கொடுத்தா போதும். தலைவன் அழகாக கூட்டு போய் நமக்கு எங்கே வேணுமோ அங்கே போய் டெலிவரி பண்ணுற இடத்துக்கு கூட்டு போய் விட்டுருவான். இதே பைக் டாக்ஸி ஓட்டுறான் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவுக்கு மேல எக்ஸ்ட்ரா நம்ம முறுக்க வேண்டிய நிலைமை ஆகும். ஏன் அப்படி பாத்தீங்கன்னா பின்னால உட்கார்ற கஸ்டமர் வந்து கண்டிப்பா அவங்க பீக் ஹவர்ஸ்ல கொஞ்சம் ஃபாஸ்டா போங்க சார் ப்ளீஸ் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம அதுக்கு மறுப்பு தெரிவிக்க முடியாது. கண்டிப்பா கொஞ்சம் ஸ்பீட் போய் தான் ஆகணும். 40ல போறோம், நம்ம 50ல போகும். 50ல போகும்போதே கொஞ்சம் முறுக்க வேண்டிய நிலைமை வரத்தான் செய்யும். சரியா? அது மட்டும் இல்ல, வரக்கூடிய கஸ்டமர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 60ல இருந்து 70 கிலோ கண்டிப்பா இருந்தா ஆவாங்க. அதோட அவங்க பேக் வேற மாட்டிட்டு வருவாங்க, ஒரு சில லக்கேஜ் எல்லாம் வேற வச்சுட்டு வருவாங்க. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். கஷ்டம் தான், எல்லாமே கஷ்டம் தான், இல்லைன்னா சொல்லல. ஆனா நான் வந்து இது வந்து கஷ்டம், அது ஓட்டாதீங்க இது ஓட்டுங்க அப்படின்றதுக்காக இல்ல. இது ஓட்டினா எதுக்கு எந்த செலவாகும். சரி, இதனால என்ன ஆகும் அப்படி பாத்தீங்கன்னா இந்த ஆக்சிலேட்டர் கேபிள் கொஞ்சம் சீக்கிரம் இதாகும். அடிக்கடி மாற்ற வேண்டிய நிலைமை இருக்காது. அதாவது அடிக்கடினா ஒரு 6 மாசத்துக்கு ஒரு அடி, ஒரு வருஷத்துக்கு ஒரு இருக்கும். ஆனா இதோட மெயினா என்னன்னா இந்த ஆக்சிடென்ட் அதிகமா முறுக்கனால என்ன ஆகும்னா பெட்ரோல் செலவு அதிகமாகும். பெட்ரோல் கொஞ்சம் அதிகமா குடிக்கும். ஒரு 10 ml இல்ல 20 ml எக்ஸ்ட்ரா குடிக்கும். 1 லிட்டர் பெட்ரோல், அதாவது 300 ரூபா நீங்க பெட்ரோல் போடுறீங்கன்னா 1000 ரூபாய் சம்பாதிக்கிற மாதிரி இருக்கும். பைக் டாக்ஸி ஓட்டலாம் தான் 1000 ரூபாய் இருந்து 1500 ரூபாய் சம்பாதிக்கிற மாதிரி இருக்கும். இதே டெலிவரி ஜாப்னா 1400 இருந்து 1500 ரூபாய் கிட்ட சம்பாதிக்கலாம். 300 ரூபாய் பெட்ரோல் போடுது. சரிங்களா? 50 மைலேஜ் கொடுக்குறவங்க, 50 இருந்து 60 மைலேஜ் கொடுக்குறவங்களுக்கு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆக்சிலேட்டருக்கு போயிட்டோம். ரெண்டாவது பிரேக் ஷூக்கு வருவோம் தோழர். பிரேக் ஷூ பார்த்துக்கோங்க. இப்போ நான் ஃபர்ஸ்ட் பிரேக் ஷூ பிடிச்சு காட்டுறேன். எவ்வளவு தூரம் இருக்கு. ஸோ இது எவ்வளவு தூரம் இறங்கி இருக்கு பாத்தீங்களா? கம்மியா தானே இறங்கி இருக்கு. இதே வந்து பாத்தீங்கன்னா நம்ம இது ஓட்டுறோம், பைக் டாக்ஸி ஓட்டுறோம் அப்படின்னா இந்த லெவலுக்கு இறங்கும். ஏன் இறங்கி இருக்கும். இப்போ வந்து நான் டெலிவரி ஜாப் மட்டுமே பண்றதுனால பாத்தீங்கன்னா இந்த பிரேக் ஷூ வந்து ரொம்ப கரையல. எனக்கு பிரேக் ஷூ மாத்திர வேலையே ரொம்ப இல்லை. ஏன் அப்படின்னா என் தலைவன் ஃப்ரண்ட்ல இருக்கான் பாத்தீங்களா, ஃப்ரண்ட் பிரேக்கு, இவன் தான் காப்பாத்துறான். இவன் எப்படி காப்பாத்துறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்படிதான் பிடிப்பேன். இப்படி பிடிச்சா சோழி முடிஞ்சு போச்சு. நான் லைட்டா தான் பிடிப்பேன். ஸோ இது பிடிக்க வேண்டிய இடத்துல இவன் வந்து ஹெல்ப் பண்ணுவான். எப்போ டெலிவரி ஜாப் பண்றதுனால. இதே பைக் டாக்ஸினா நம்ம இதுக்கு வந்து பேக் பிரேக் ஷூல இதுதான் பிடிப்போம். நல்லாவே அழுத்தமா பிடிக்க வேண்டிய நிலைமை வரும். ஸோ அதனால அதிகமா இது கரையும். எது கரையும்னா பைக் டாக்ஸி ஓட்டும் போது இது கொஞ்சம் அதிகமா கரையும். சரிங்களா? அதனால பாத்தீங்கன்னா மாசத்துக்கு ஒரு வாட்டி பிரேக் ஷூ மாற்ற வேண்டிய நிலைமை வரும். இதுக்கு செலவு இருக்கு பைக் டாக்ஸி ஓட்டுறதுனால. அடுத்தா பாத்தீங்கன்னா கிளச்சை பொறுத்த வரைக்கும் பைக் டாக்ஸிக்கு கண்டிப்பா கிளச்சை பிடிச்சே தான் ஆகணும் தோழர். வேற வழியே இல்லை. ஏன்னா நம்மளை நம்பி பின்னால ஒரு உயிர் ஓடிட்டு இருக்கு. ஸோ அதனால கிளச்சை நம்ம எந்நேரமும் கை வச்சிருப்போம். கிளச் கண்டிப்பா பைக் டாக்ஸிக்கு தேவை. நம்ம நம்பி ஒரு பின்னால உயிருக்கு நம்மளுக்கே ஆட்டோமேட்டிக்கா கை அங்கதான் போகும். நம்மளுக்கு கண்டிப்பா பாத்தீங்கன்னா கிளச் செலவு ஆகும். அது பாத்தீங்கன்னா 2 மாசத்துக்குள்ள 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி பாத்தீங்கன்னா கிளச் பிளேட் போகும், கிளச் ஒயர், கிளச் கேபிள் இதெல்லாம் போகும். கண்டிப்பா அதுக்கு செலவு உண்டாகும். கிளச் அடிக்கடி செலவாகும். கிளச் பிடிக்கிறதுனால ஆயில் நிறைய போகும், பெட்ரோல் நிறைய குடிக்கும். இது ஒன்று. சரி, இதை பார்த்துட்டோம். அடுத்தா பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பிரேக் தலைவன் தான் நிறைய விஷயத்துக்கு ஹெல்ப் பண்ணுவான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பிரேக் வந்து எப்போ யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ லாங்கில் போகிறோம் அப்படின்னா ஒரு நார்மலான ரோட்டில் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், 40 இல்லை 50 நம்ம 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் இல்லை 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் நம்ம போயிட்டு இருப்போம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வந்து 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும்போது சடனாக பிரேக் பிடிச்சாங்கன்னா தான் நம்ம எல்லாத்தையும் பிடிக்க வேண்டியதாக இருக்கும். பேக் பிரேக்கு, ஃப்ரண்ட் பிரேக் எல்லாத்தையும் பிடிக்க வேண்டியதாக இருக்கும். ஆனா இப்போ ஸ்லோவா போறாங்க,
சடக் சடக்குன்னு லைட்டா அங்கங்க பிரேக் போட்டு போறாங்கன்னா அப்ப ஃப்ரண்ட் பிரேக் தலைவன் தான் காப்பாத்துவான். சரி, இந்த டயர் இருக்கு பாத்தீங்களா, இந்த மாதிரி வீலு, அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா பழைய மாடலு அலைன் வீல்னா உங்களுக்கு பஞ்சர் ஆச்சுன்னா நீங்க போய் காத்தடிச்சுக்கலாம். ஆனா அடிக்கடி வண்டி பஞ்சர் ஆகும். பைக் டாக்ஸி ஓட்டினா, டெலிவரி ஜாப் ஓட்டினா, நான் டயர் வாங்கி புது டயர் தான் வாங்கி 1 வருஷத்துக்கு மேல ஆச்சு. இது வரைக்கும் ஒரு பஞ்சர் கூட ஆகலைங்க. ஃபுல்லா டெலிவரி ஜாப் தான் பார்த்துட்டு இருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் ஒரு பஞ்சர் நான் பார்த்ததே கிடையாது. அவ்வளவுதான் தோழர். இன்னும் 2-3 நிறைய விஷயம் டீப்பா போகும். அந்த இன்ஜின் இதெல்லாம் பாத்தீங்கன்னா செலவு கண்டிப்பா ஆகும். 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பாத்தீங்கன்னா இன்ஜின் கண்டிப்பா செலவாகும். அது பைக் டாக்ஸி ஓட்டினா இன்ஜின் அடிக்கடி ஏதாவது ஃபுல்லா இருக்க ஸ்ப்ரெயின், அந்த செயின் அது ஏதாவது போகும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. அதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா டீப்பா போகும். ஸோ மேலோட்டமா பாத்தீங்கன்னா இந்த விஷயங்கள், இது ஓட்டுறோம் அப்படின்னா இதுக்கு செலவு இருக்கு, இதுக்கு தனியா காசு நீங்க எடுத்து வைங்க அப்படின்றது தான் நான் வந்து முன்கூட்டியே சொல்லிடுறது. சரியா? பைக் டாக்ஸி ஓட்டிங்கன்னா கொஞ்சம் செலவு அதிகமாகும். மாசத்துக்கு 1000 ரூபா வந்து டெலிவரி ஜாப்புக்கு செலவாகும். இதே பைக் டாக்ஸி ஓட்டுனா 2000 ரூபால இருந்து 2500 கண்டிப்பா செலவாகும் தோழர். அவ்வளவுதான், க்ளோஸ் பண்ணிக்கலாம். பாய்.